ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2024க்கான எம்பிஏ, எம்சிஏ ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக என்னென்ன மாதிரியான புக்ஸ் எம்பிஏக்கும் எம்சிஏக்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல அதை நம்ம வாங்கலாம், அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஸோ அட் த சேம் டைம் என்னால இந்த புக்ஸ்க்குலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, இந்த புக்ஸை தவிர வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் திங் இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் ஸ்டடி மெட்டீரியல், பிடிஎஃப் அந்த மாதிரி வேற ஏதாவது வெப்சைட்ல நான் போய் டவுன்லோட் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான டீடைல்ஸையும் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எஸ், டான்செட் 2024க்கான அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. நமக்கு இந்த ஜான் 10 நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி, என்னால அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஹோப் யூ ஆல் அப்ளை ஃபார் தீஸ் எக்ஸாம்ஸ். ஸோ எம்இக்கும் எம்டெக், எம்ஆர் கேம்ப்ளான் இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் அப்ளை பண்ணல, எனக்கு இந்த எக்ஸாம்க்கான அப்டேட்டே எனக்கு கிடைக்கல அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது, இனிமேல் தான் நான் போய் அப்ளை பண்ண போறேன் அப்படின்றவங்க பயப்பட தேவையில்லை. ஃபெப் 7 வரைக்கும் நமக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்க போகுது. இதுக்கப்புறமும் நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருக்கு, இல்ல வேற ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ், இல்ல எலிஜிபிலிட்டி ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். த்ரூ மெயில் மூலியமா நீங்க உங்க குவரிஸை கேட்கலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு சும்மா சின்ன டவுட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. எனக்கு வந்து இது இந்த ப்ரொசீஜர், இந்த டான்செட் அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜரோ இல்ல டான்செட் பத்தின ஏதாச்சும் டீடைல் வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா ஐ வில் ரிப்ளை. ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன மாதிரியான புக்ஸ் நம்ம வாங்கலாம் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம எம்சிஏல இருந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்பர் 3ல இருக்கிறது வந்து சக்தியோட எம்சிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் 2018 வரையும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏங்க இதை சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லைக் நமக்கு மெட்டீரியல்ஸ், அதாவது நமக்கு ஸ்டடி பண்றதுக்கான அந்த டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, சிலபஸ், ஸோ அதெல்லாம் நமக்கு சேம் தான். கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் வருஷம் வருஷம் நமக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகேங்களா? அண்ட் வேற ஏதாவது சிலபஸ்ல சேஞ்சஸ் இருந்தா மட்டும் நமக்கு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், இந்த புக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஓல்டு வெர்ஷன் தான். இன்கேஸ் நமக்கு நியூ எடிஷன் எதுவும் நமக்கு கிடைக்கல, எதுவுமே இல்லை, எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ் புக். அதனால உங்களுக்கு நான் இதை ப்ரொவைட் பண்றேன். இல்லைன்னா நம்ம லேட்டஸ்ட் எடிஷன் உங்களுக்கு அவைலபிள் இருந்தா அதுவே நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது தேர்ட் புக். செகண்ட் புக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே சக்தி பப்ளிஷிங்கோட ரீசெண்ட் இயரோட புக். ஓகேங்களா? 2022ஓடது. ஆக்சுவலி இது வந்து 20 வரைக்கும் நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 427. இந்த பிரைஸ்க்காக தான் இந்த புக் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா இது ஓல்டு புக் அண்ட் நமக்கு கொஸ்டின் பேப்பர்ஸும் அவைலபிளா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 427 ருபீஸ் தான். அந்த பிரைஸ்க்காக இது நீங்க வாங்கிக்கலாம். எனக்கு பிரைஸ் லோவா இருக்கணும் அப்படின்னா. பட் ஆஸ் யூஷுவல் அதோட மெட்டீரியல்ஸ் நீங்க படிக்க போறதுக்கான அந்த டாபிக் வைஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வேணும், எவ்வளோ காஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல. லேட்டஸ்ட் வெர்ஷன் ரீசன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸோட இருக்கணும்னா சுறா. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து இந்த சுறா தான். ஸோ இதோட பப்ளிஷிங் வந்து சுறா. இதோட ஆத்தர் பாத்தீங்கன்னா விவிகே சுப்ராஜ் அவங்க தான். ஸோ இந்த புக் தான் நான் என்னோட எம்சிஏ அப்ப நான் படிச்சு எழுதின புக். இது என்ன அப்படி, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக்ஸ்க்குமே என்னன்னா தனித்தனியா, இப்போ வந்து லாஜிக்கல் ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரு டாபிக் இருக்கும். அந்த ரீசனிங் ஒரு டாபிக் கொடுத்தல அதுல மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு 10 டூல்ல கொடுத்துருக்கணும். பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கும், இல்ல வந்து செலக்ஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டாபிக்ஸை தனித்தனியா எடுத்து அந்த ஒவ்வொரு டாபிக்கும் அட்லீஸ்ட் 100 to 150 கொஸ்டின்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. வித் எக்ஸ்பிளனேஷனோட நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து இந்த புக்கை நீங்க வந்து பர்சனலா நீங்க ஒரு மூலையில உட்காந்து நீங்க பாட்டுக்கு எடுத்து படிச்சு நீங்க வந்து நோட் பண்றீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியா இருக்கும். ஸோ அதனால என்னோட ஃபேவரட் எப்பவுமே சுறா தான். அதனால ஃபர்ஸ்டா இதை நான் சொல்றேன். அதுவும் இல்லாம இது லேட்டஸ்ட் எடிஷன் 2023ஓடது. உங்களுக்கு ஏன்னா எம்சிக்கு 24ஓட எடிஷன் வரல, யாரும் பப்ளிஷ் பண்ண கிடையாது. ஸோ 23ஓட தான் நம்ம வாங்கிக்கணும். இதுல வந்து 22 வரைக்கும் நமக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அவைலபிளா இருக்கு. ரொம்ப 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 இந்த புக் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், நல்லா இருக்கும். 2014ல இருந்து 22 வரைக்கும் நமக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட ஆன்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த புக் வந்து என்னோட பெஸ்ட் சஜஷன். இது நீங்க யூஸ் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்க 2 புக் வந்து இந்த புக் கிடைக்கலங்கிற பட்சத்துல நீங்க யூ கேன் கோ வித் தட். எஸ், இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 550 ருபீஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 புக்
ஃபர்ஸ்ட் வந்து என்னோடது சுறா. இந்த சுறா நீங்க வாங்கி தாராளமா படிக்கலாம். இல்லன்னா சக்தியோட இந்த ஒரு பப்ளிகேஷன் நீங்க படிக்கலாம். ஸோ இது 2மே எனக்கு கிடைக்கலங்கிற பட்சத்துல யூ கேன் கோ வித் திஸ் சக்தி எம்சிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து பழைய கொஞ்சம் ஓல்டா இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த ரீசன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்காது. அவ்வளவுதான் இதுல. மித்தபடி 3 புக்ஸும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ எஸ், எம்சிஏ முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம எம்பிஏ பார்க்கலாம். ஸோ எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா டான்செக்ட் எம்பிஏ சுறாவோடது 2023. ஓகேங்களா? சுறாவோட டான்செக்ட் எம்பிஏ 2023 பப்ளிகேஷன். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் 2021 வரைக்கும் நமக்கு கொடுத்துடுறாங்க. அதே மாதிரி சால்வ்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு சால்வ் பண்ணி புரியுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சுறா கைடு ஏன் நான் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நம்ம 11th 12thலாம் சுறா கைடு தான் மேக்ஸிமம் நம்ம வாங்கி படிப்போம். நீங்க பப்ளிகேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கைடு வாங்கும்போது மேக்ஸிமம் சுறா தான் இருக்கும். ஸோ இந்த சுறால என்ன அப்படின்னா, நீங்க கவனிச்சிருப்பீங்க நிச்சயமா, ஈஸியா நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற வார்த்தைகள் தான் இருக்குமே தவிர, ரொம்ப கஷ்டமானதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி எந்த ஒரு வேர்ட்ஸும் இருக்காது. ஸோ சும்மா 2 லைன்ல நமக்கு ஈஸியா புரிய வச்சிருவாங்க. அதனால எனக்கு சுறாவை ரொம்ப பிடிக்கும். அதனால ஈஸியா இருக்கும். லைக் நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், இல்ல வந்து எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கத்துக்க ஈஸியா வராது, கொஞ்சம் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்க்குலாம் சுறா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நான் சுறாவை சஜஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எம்பிஏக்கானது ₹570 உங்களுக்கு வருது. ஸோ இந்த புக் நீங்க வாங்கலாம். அடுத்து என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது லேட்டஸ்ட் 2024 புக். ஓகேங்களா? எம்பிஏ சக்தி பப்ளிகேஷன் இது. ஸோ இது வந்து ரீசன்ட் இப்போ 2024க்கு இந்த புக்கை வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 2002ல இருந்து 2023 வரைக்கும் நமக்கு சால்வ்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நமக்கு 2002ல இருந்து 23 வரைக்கும் நம்ம கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணாவே கிட்டத்தட்ட 99 இல்ல 100% வாங்கிடலாங்க. சீரியஸா. ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நீங்க 2 வருஷம் ப்ரீவியஸா ஒரு 2-3 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னாவே ஒரு 50% வாங்கிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சிரும். ஓ! இப்படிதான்டா கேட்கறாங்க. அதுக்கு நம்ம இப்படி பதில் பண்ணா போதும்டா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிரும் அதனால. ஓகே. எஸ், இந்த புக் நீங்க வாங்கலாம். இது வந்து ₹675 கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. பட் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கி படிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்த எம்பிஏ பொறுத்த வரைக்கும் இந்த 2 புக்ஸ் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். சக்தி சுறா. மிச்சதெல்லாம் நீங்க மிச்ச புக் வேற ஏதாவது எனக்கு ஆத்தர் வேற ஏதாவது பப்ளிகேஷனோட புக் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த புக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஓவரால் இந்தியாக்குள்ள நம்ம என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எம்பிஏக்கு என்ன எக்ஸாமினேஷன் எழுத போனாலும் அந்த புக் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓவராலா இருக்குமே தவிர இந்த மாதிரி பர்டிகுலரா டான்செக்ட்டுக்குன்னு புக் வந்து இதுதான் உங்களுக்கு சக்தி அண்ட் சுராப் அவங்க தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா மேட்டு, கேட்டு, ஜேட் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம் டான்செக்ட் இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் வைஸ் இல்லாம ஹோலா கவர் ஆகி வந்திருக்கும். அதை நீங்க செப்பரேட் பண்ணி பிரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால உங்களுக்கு நான் இந்த ஒரு புக் சஜஸ்ட் பண்றேன். ஸோ இல்ல எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சுறாவுடைய டான்செக்ட் 2024ல தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் பேங்க். ஸோ கொஸ்டின் பேங்க் நீங்க வந்து எடுத்து படிக்கலாம். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹225 தான் வருது. உங்களுக்கு வந்து 2007ல இருந்து 2023க்குள்ள இருக்க எல்லா எம்பிஏ கொஸ்டின் பேப்பர்ஸும் வித் எக்ஸ்பிளனேட்டரி ஆன்சர்ஸோட உங்களுக்கு குடுக்குறாங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து சம்ஸ் இல்ல எனக்கு கொஸ்டின்ஸ்லாம் வேணாம். எனக்கு வந்து படிக்க வேண்டாம். எனக்கு ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டா அது போதும்னு நினைக்கிறவங்க, யூ கேன் கோ வித் திஸ் கொஸ்டின் பேங்க். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேங்க் வந்து உங்களுக்கு 17 வருஷம் கொஸ்டின் பேப்பர் இருக்கனால, ஈஸியா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ மட்டும் நீங்க படிச்சீங்கன்னாவே உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி எனக்கு மேத்ஸ் தெரியும். ஓரளவுக்கு என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க டைரக்ட்டா படிக்காம டைரக்ட்டா கொஸ்டின் பேங்க்ஸ வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தட்ஸ் எனஃப் ஃபார் யூ. ஓகேங்களா? ஸோ இதோட காஸ்ட் வந்து ₹225 தான் வருது. ஸோ இது நீங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பிரியப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ எஸ், இந்த எல்லா புக்ஸுடைய டீடைல்ஸும் இந்த எல்லா புக்ஸையும் நான் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா குடுக்குறேன். லைனா ஆர்டர் வைஸ் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாம எனக்கு இல்லங்க இந்த புக்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. என்னால இந்த புக்ஸுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கு அப்படின்னா, ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நமக்கு அதர் ஆன்லைன் சோர்சஸ்ல இருந்து கிடைக்குது. அண்ட் நம்மளே கூட ஒரு சில பிடிஎஃப்லாம் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த பிடிஎஃப் மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே தட் வில் பி எனஃப் ஃபார் யுவர் டான்செக்ட் எக்ஸாம். எனக்கு ஒரு 60 to 90%க்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல உங்களுக்கு வந்து
கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நமக்கு புக்ஸ்ல வந்து ஒரு 300 கொஸ்டின்ஸ் வருதுன்னா, இந்த ஸ்டடி மெட்டீரியல்ல ஒரு 100 கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ நீங்க இந்த 100 கொஸ்டின்ஸ் எனஃப் அதவே நான் படிச்சுக்கிறேன். அதுவே எனக்கு போதும்னு நெனைக்கிறவங்க, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெறைய கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு தனித்தனியா எம்பிஏக்கும், எம்சிஏக்கும் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்றேன். ஓகே. ஸோ அது அது அதே மாதிரி ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் என்னென்ன வெப்சைட்ல போய் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு டீடைல்டு வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன். என்ன வெப்சைட்ல எப்படி போய் அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீடைல்டா ஒரு வீடியோ செப்பரேட்டா ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியலுக்கு மட்டுமே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே. அதே மாதிரி எனக்கு கான்செப்ட் எம்பிஏ பண்றேன், எம்சிஏ பண்றேன். ஆனா இன்னும் காலேஜ் சூஸ் பண்ணாம இருக்கேனே, என்ன காலேஜ் நான் போறது? என்ன மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும்? அதே மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் காலேஜ சூஸ் பண்ணா நம்மளுக்கு பிளேஸ்மென்ட் இருக்கும்? எவ்ளோ பிளேஸ்மென்ட் இருக்கு? நம்ம எப்படி நம்ம ஸ்கில்ஸ வளர்த்திக்கலாம்? வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கா? இந்த காலேஜ பொறுத்தவரைக்கும். இன்னைக்கு இந்த காலேஜ் சூஸ் பண்றதுலயே ஐடியா இல்ல. எனக்கு இந்த காலேஜ் எப்படி? காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், காலேஜோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? அதோட கோச்சிங் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எனக்கு பெர்சனலா ஒரு கவுன்சிலிங் வேணும். இல்ல எனக்கு எனக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட்டா ஒரு லிங்க் நான் டேக் பண்றேன். ஸோ அதுல நீங்க வந்து பெர்சனலி கான்டாக்ட் பண்ணி எல்லா டீடைல்ஸும் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இந்த ஒரு கான்டாக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். நோ எனி ஃபீஸ் ஃபார் யூ. ஸோ நீங்க இந்த ஒரு பிளாட்ஃபார்ம யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும் அப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு பிரியப்பட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை யூ. அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்லா எழுதுங்க. ஓகே. பை கைஸ். லவ் யூ.